Hi kids, welcome to Kaiko's KK lessons. நாம் இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் நம்பர்ஸ். இது கிளாஸ் 3 மேக்ஸ் சமச்சீர் கல்விக்கான சிலபஸ். And this is Prithvi Vinod who is going to present you this video. வாங்க பார்க்கலாம். நம்பர்ஸ். நம்ம இந்த சாப்டர்ல வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா ஈக்குவல் ஷேரிங் அப்புறம் வந்து ஈக்குவல் குரூப்பிங். இத பத்தி டீடைலா வந்து பார்க்க போறோம். ஈக்குவல் ஷேரிங் அண்ட் ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன். சரிங்களா? சோ இத பத்தி என்ன அப்படின்றத எக்ஸாம்பிள் மூலமா வந்து பார்க்கலாம். Kabilan had 30 mangoes and wanted to share them among 5 of his friends. Let us see the way he shared the 1 by 1 mangoes equally among his friends. கபிலன் கிட்ட வந்து 30 மாம்பழங்கள் வந்து இருக்கு. அவனுக்கு வந்து எத்தனை நண்பர்கள்? 5 நண்பர்கள் வந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த 5 நண்பர்களோட அந்த 30 மேங்கோஸை வந்து அவன் வந்து ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணணும். ஸோ எப்படி ஷேர் பண்ணுறான் அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், எத்தனை முறை வந்து அதை வந்து பகிர்றான் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மேங்கோஸ் வித் கபிலன், ஒவ்வொரு தடவையும் அவங்ககிட்ட இருக்க மாம்பழங்கள் வந்து எத்தனை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட் 1, ஃப்ரெண்ட் 2, ஃப்ரெண்ட் 3, ஃப்ரெண்ட் 4, ஃப்ரெண்ட் 5, 5 நண்பர்கள் வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்களோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து அவன் வந்து பகிர்ந்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்ட இருந்து எவ்வளவு மாம்பழம் வந்து மிச்சம் இருக்கு அப்படின்றத வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மேங்கோஸ் ரிமைனிங். சரிங்களா? ஸோ எப்படி அப்படின்றத வந்து பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் முறை அவங்ககிட்ட வந்து இனிஷியலாக வந்து எவ்வளோ வந்து இருக்கு? 30 மாம்பழம் வந்து இருக்கு. சரிங்களா? அதை வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் வந்து கொடுக்குறான். ஸோ ஃப்ரெண்ட் 1க்கு வந்து 1, அடுத்த ஃப்ரெண்டுக்கு 1, அடுத்த ஃப்ரெண்டு, அடுத்த ஃப்ரெண்டு, அடுத்த ஃப்ரெண்டு, மொத்தமாக எத்தனை மாம்பழம் வந்து கொடுத்துருக்கான்? 1 + 1 + 1 + 1 + which is equal to 5. 5 மேங்கோஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து கொடுத்துட்டானா? ஸோ 30 இருந்துச்சு, 5 கொடுத்துட்டான், மிச்சம் வந்து எவ்வளோ வந்து இருக்கும்? 25 மேங்கோஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த 25 மாம்பழத்தை வந்து திரும்ப வந்து ஸ்டெப் 2ல வந்து அந்த 5 ஃப்ரெண்டுக்கு வந்து திரும்பவும் கொடுக்குறான். ஸோ இப்போ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கபிலன் கையில் வந்து எவ்வளோ மாம்பழம் வந்து இருக்கும்? 25 மாம்பழம் தான் வந்து இருக்கும். அதை வந்து எடுத்துட்டு ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் ஒவ்வொன்றா வந்து கொடுக்குறான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 5 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்ததுக்கப்புறம் 5 மாம்பழம் வந்து காலியாக போயிடுமா? அதாவது 25 இருக்கு, இதில் வந்து 5 வந்து இப்போ வந்து கொடுத்துட்டான், ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்கும்? 20 வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ரிமைனிங். ஸோ அடுத்து இப்போ வந்து அவங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? 20 மாம்பழம் தானே வந்து இருக்கு. ஸோ 20 மாம்பழத்தோட ஸ்டார்ட் பண்ணுறான். இது வந்து 3வது முறை. சரிங்க. இப்போ அடுத்து வந்து திரும்பவும் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அந்த மாம்பழத்தை வந்து பகிர்றான், ஆளுக்கு வந்து ஒவ்வொன்று. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு மாம்பழம் கொடுத்தா எத்தனை வந்து வரும்? 5 மாம்பழம் வந்து கொடுத்துருக்கான். ஸோ 20 இருந்திருக்கு, 20 வந்து 5 மாம்பழம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டான், ரிமைனிங் வந்து எவ்வளவு? 15. ஸோ அதான் இங்கேருந்து போட்டிருக்காங்க 15 மேங்கோஸ். நெக்ஸ்ட் வந்து இப்போ அவன் கையில் வந்து எவ்வளவு இருக்கு? 15 மேங்கோஸ் வந்து இருக்கு. ஏன்னா கொடுத்துட்டான்ல ஏற்கனவே 15 மாம்பழம் தான் வந்து இருக்கு இப்போ அவன் கையில். இப்போ ஸ்டெப் 4ல வந்து அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான். ஸோ பாருங்க, ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் ஒவ்வொரு மாம்பழம் வந்து கொடுக்குறானா? ஸோ 5 மாம்பழமா? இப்போ 5 வந்து கழிச்சோன்னா எத்தனை வந்து இருக்கும்? 10 தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ 10 மேங்கோஸ் வந்து இருக்கு. அடுத்த ஸ்டெப்ல வந்து இப்போ கபிலன் கையில் வந்து எவ்வளவு இருக்கு? 10 மாம்பழம் தான் வந்து இருக்கு. சரிங்களா? அதை வந்து திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறான் 5 பேருக்கும். 5 பேருக்கு கொடுத்தானா 5 மாம்பழம் வந்து போயிடுமா? ஸோ 10 - 5 என்ன கிடைக்கும்? 5 தான் கிடைக்கும். சரிங்களா? அவன் கையில் வந்து பாக்கி இருக்கிறது இப்போ 5 மாம்பழம் தான். இப்போ இந்த 5 மாம்பழத்தையும் திரும்ப வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அந்த 5 வந்து கொடுக்குறான். ஸோ 5ஐயும் கொடுத்துட்டான், 5 இருந்துச்சு, 5ஐயும் வந்து கொடுத்துட்டான். ஸோ அவன் கையில் வந்து இப்போ எதுவுமே வந்து இல்லை. சரிங்களா? ஸோ எத்தனை ஸ்டெப் வந்து எடுத்திருக்கான் அந்த மாம்பழத்தை வந்து பகிர்றதுக்கு? 1, 2, 3, 4, 5, 6 ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாம்பழம் வந்து கொடுத்துருக்கான். இது ஃப்ரெண்டு 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து கவுண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்டு 1க்கு வந்து எத்தனை மாம்பழம் வந்து போய் சேர்ந்துருக்குன்னு? அதாவது 1, 2, 3, 4, 5, 6. அதாவது இப்போ ஃப்ரெண்ட் 1 ரவின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரவிக்கு வந்து 6 மாம்பழம் வந்து கொடுத்துருக்கான். அதே மாதிரி இப்போ ஃப்ரெண்டு 2 வந்து ஷீலா அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அவளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே 6 மாம்பழம் வந்து கொடுத்துருக்கான். சரிங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பாருங்க 6 மாம்பழமா ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கான், பகிர்ந்திருக்கான். சரிங்களா? அதாவது எப்படி வந்து பகிர்ந்திருக்கான்? ஒவ்வொரு முறையும் 5 பழமா வந்து பகிர்ந்திருக்கான், 6 ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்கான். சரிங்களா? ஸோ இதுதான் கணக்கு. ஸோ எத்தனை ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க? 6 ஸ்டெப்ஸ். சரிங்களா? லெட் அஸ் எக்ஸ்பிரஸ் திஸ் இன் அ நம்பர் லைன். நம்பர் லைன்னா என்னது? அதாவது ஒரு லைன்ல வந்து நம்பர்ஸ் மூலமா ரெப்ரசென்ட் பண்றது தான் நம்பர் லைன்.
ஸோ இந்த ப்ராப்ளமை வந்து நம்பர் லைன்ஸ் மூலமாக வந்து பார்க்கலாமா எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு. இனிஷியலாக வந்து கபிலன் கிட்ட வந்து எவ்வளோ மேங்கோஸ் வந்து இருந்துச்சு, 30 மேங்கோஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த 30. ஸோ என்ன பண்ணியிருக்கான், ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் வந்து ஒவ்வொரு மாம்பழம் வந்து கொடுத்துருக்கான். 5 ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்கானா, ஸோ இதுதான் அந்த 5. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க, -5 வந்து பண்ணியிருக்காங்க. 30ல இருந்து -5 பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 25 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ கபிலன் கிட்ட வந்து இருக்கிறது 25 மேங்கோஸ் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து 5 மேங்கோ வந்து அவன் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து கொடுத்துட்டான். கொடுத்தது போக அதாவது -5 எவ்வளோ அவன்கிட்ட பாக்கி வந்திருக்கு, 20 மேங்கோ. நெக்ஸ்ட் 20ல இருந்து திரும்ப 5 மேங்கோ வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டான். 5 சப்ராக்ட் பண்ணோம்னா 15 வந்து கிடைக்கும். ஸோ 15ல இருந்து திரும்ப 5 மேங்கோஸை வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டானா 10 மேங்கோஸ் தான் வந்து இருக்கும். அந்த 10லையும் திரும்ப 5 கொடுத்துட்டான். கொடுத்தது போக அவன்கிட்ட பாக்கி எவ்வளோ இருந்துச்சு, 5. அந்த 5ஐயும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டான். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட வந்து ஒன்றுமே வந்து இல்லை, 0 மேங்கோஸ். ஸோ எத்தனை ஸ்டெப் எடுத்திருக்கான் பாருங்க, 1 2 3 4 5 6. இந்த ஜம்பிங் வந்து இருக்கு பார்த்தீங்களா, ஸ்கிப்பிங், இதுதான் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் சரிங்களா. ஸோ 6 ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவன் வந்து 30 மேங்கோஸை வந்து ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான் சரிங்களா. ஸோ ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்திருக்கும், 30யா. ஸோ 30 -5. நெக்ஸ்ட் வந்து -5. அடுத்து -5 -5 -5 -5 சரிங்களா, which gives 0 சரிங்களா. ஸோ எத்தனை தடவை 5 வந்து சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க, 6 டைம்ஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்க. 1 2 3 4 5 6. 6 டைம்ஸ் சப்ராக்ட் பண்ணோம்னா 0 வந்து கிடைக்குது. Kapilan distributed 30 mangoes among 5 of his friends by giving them 1 mango in each step. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஒவ்வொரு மாம்பழம் வந்து கொடுத்துருக்கான் சரிங்களா. ஸோ மொத்தமாக எத்தனை ஸ்டெப் எடுத்திருக்கான், 6 ஸ்டெப். அதனால வந்து எத்தனை மேங்கோ வந்து கிடைச்சிருக்கும், ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் 6 மேங்கோ வந்து கிடைச்சிருக்கும். 30 மாம்பழம், 5 ஃப்ரெண்டு சரிங்களா. இப்போ இதை பகிர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கிட்டையும் எத்தனை மேங்கோஸ் வந்து இருக்கு, 6 மேங்கோஸ் வந்து இருக்கு சரிங்களா. Imagine Kabilan has to share these 30 mangoes among 10 of his friends. ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் கபிலன் கிட்ட வந்து அதே 30 மாம்பழங்கள் வந்து இருக்கு. பட் ஆனால் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10 நண்பர்கள் வந்து இருக்காங்க. ஏற்கனவே என்ன வந்து பார்த்தோம், 5 நண்பர்களை வச்சு எப்படி பிரிச்சு கொடுக்குறான் அப்படின்றது வந்து பார்த்தோம். ஸோ இப்போ 10 நண்பர்கள் வந்து இருக்காங்க, எப்படி பிரிக்கிறான் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஈக்குவல் ஷேரிங் மெத்தட்ல சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இனிஷியலாக வந்து கபிலன் கிட்ட வந்து எவ்வளோ மேங்கோஸ் வந்து இருக்கு, 30. 10 ஃப்ரெண்ட்ஸா. ஸோ இதுதான் அந்த 10 ஃப்ரெண்ட்ஸு. F1ல இருந்து F10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஃப்ரெண்ட் 1 ஃப்ரெண்ட் 2 ஃப்ரெண்ட் 3 இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்தது போக பாக்கி வந்து எவ்வளவு, அதாவது ரிமைனிங் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து இந்த காலம்ல வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 30 இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் ஒவ்வொரு மாம்பழத்தை வந்து எடுத்து கொடுக்குறான். ஸோ 10 ஒன்னா. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 10 வந்து கிடைக்கும். இந்த மேங்கோஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 மேங்கோஸ் வந்து கொடுத்துட்டான். ஸோ 30 - 10 வந்து எவ்வளவு, 20யா. ஸோ இப்போ அவங்ககிட்ட வந்து பாக்கி 20 வந்து இருக்கு. ஸோ இப்போ 20 மேங்கோஸ் எடுத்துக்கிறான். திரும்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 மாம்பழம் வந்து கொடுத்துட்டானா. ஸோ 20 இருக்கு, 10 கொடுத்துட்டான். ரிமைனிங் வந்து எவ்வளவு, 10. அடுத்து 10 மேங்கோஸ் வந்து இருக்கு, அதையும் வந்து அந்த 10ஐயும் வந்து அப்படியே வந்து ஷேர் பண்ணுறான் 10 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சரிங்களா. ஷேர் பண்ண எவ்வளோ கிடைக்கும், 10 - 10. இருக்க 10 அப்படியே கொடுத்துட்டா ஒன்றுமே வந்து இருக்காது, 0 சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டெப் வந்து எடுத்திருக்கான், 1 2 3 ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்கான் சரிங்களா. இப்போ ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கு, ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் கால்குலேட் பண்ணுறது வந்து நீங்கள் இப்படி கால்குலேட் பண்ணணும் சரிங்களா. அதாவது மேலேருந்து கீழே காலம் வைஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ 1 2 3 மேங்கோஸ். அதே மாதிரி 1 2 3 ஃப்ரெண்டு 2க்கும் 3 மேங்கோஸ், ஃப்ரெண்டு 9க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேங்கோஸ். ஸோ ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து பிரித்து கொடுத்துருக்கான். 3 மாம்பழமா. இங்கே 3 ஸ்டெப்பில் அதுதான் இந்த நம்பர் ஆஃப் மேங்கோஸ் ஃபார் ஈச் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து என்னது, 3 ஸ்டெப்ஸ். அதாவது 30 மாம்பழம் இருக்கு, 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து 3 மாம்பழம் போய் சேர்ந்துருக்கு சரிங்களா. ஸோ இதை நம்பர் லைன் மூலமாக வந்து பார்க்கலாமா. ஸோ நம்பர் லைன் மூலமாக எப்படி வந்து பார்க்கறது, 0 to 30 வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. 30ன்றது வந்து அவன்கிட்ட இருக்க மாம்பழங்கள் சரிங்களா. ஸோ இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறான், இதுதான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 பேருக்கு ஒவ்வொரு மாம்பழம் வந்து கொடுத்துட்டானா. ஸோ -10னா, -10னா எங்கே வந்து நிற்கிறான், 20. அதாவது 20 மாம்பழம் இப்போ அவன் கையில் வந்து இருக்கு.
திரும்ப வந்து இந்த 20 வந்து ஷேர் பண்ணுறான்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. அதாவது சப்ராக்ஷன் கொடுக்கறதுனா என்ன பண்ணணும், பேக்வர்ட் கவுண்டிங்கில் வந்து போகணும். நீங்கள் வந்து ஃபார்வர்ட் கவுண்டிங் வந்து போகக்கூடாது. இதை வந்து நினைவு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ 20லேருந்து 10 கழிச்சுட்டான் அதில். ஸோ 10 தான் வந்து இருக்குது. இந்த 10ஐயும் வந்து திரும்ப என் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து கொடுக்குறான் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 கொடுத்தது போக பாக்கி வந்து ஒன்றுமே இல்லை, ஜீரோவில் நிற்கிறான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அர்த்தம். -10 -10 -10. ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப், இது தேர்ட் ஸ்டெப். ஸோ 3 ஸ்டெப்ஸில் வந்து அவன் வந்து மேங்கோஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான். சரிங்களா? ஸோ இந்த சப்ராக்ஷன் ஃபேக்ட் வந்து எப்படி எழுதுறது? 30 ஃபஸ்ட்டு -10, அடுத்து வந்து -10, அடுத்து வந்து -10. தட் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து என்னது, ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து 3 மாம்பழங்கள் வந்து கிடைச்சிருக்கு. Suppose Kabilan has to share the mangoes among 15 of his friends. How many mangoes would each of them get? How many steps would he require to share the mangoes among them? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ கபிலன் கிட்ட வந்து அதே 30 மாம்பழங்கள் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க? 15 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்களாம். சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து எத்தனை மேங்கோஸ் வந்து போய் சேரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எத்தனை ஸ்டெப்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஸ்டெப் 1. சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இங்கே நம்பர் ஆஃப் மேங்கோஸ். இனிஷியலாக வந்து கபிலன் கிட்ட வந்து எத்தனை மாம்பழங்கள் இருக்கு? 30 மாம்பழம் வந்து இருக்கு. ஸோ 30. சரிங்களா? இப்போ ஃப்ரெண்ட் 1க்கு வந்து 1, ஃப்ரெண்ட் 2க்கு வந்து 1. இங்கே மேங்கோ கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட் 3க்கு வந்து 1, ஃப்ரெண்ட் 4 1, ஃப்ரெண்ட் 5 1. ஸோ இப்படியே 1 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 மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 15 ஒன்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ 15 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து 15 மேங்கோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்கும்? 30 - 15. 10s ஒன்ஸ் போட்டுக்கோங்க. 0ல் 5 போகாது. 1 பாரோ பண்ணுன்னா 10, 10ல் வந்து 5 போச்சுன்னா 5. இங்கே 1 கொடுத்துட்டனால இங்கே 2 தான் வந்து இருக்கும். 2ல் 1 போச்சுன்னா 1. ஸோ இப்போ வந்து ரிமைனிங் மேங்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 மேங்கோஸ் வந்து இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. இப்போ 15 மேங்கோஸ் வந்து இப்போ கபிலன் கிட்ட வந்து இருக்கு. அந்த 15ஐயும் அப்படியே வந்து ஷேர் பண்ணுறான். சரிங்களா? அவனோட 15 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அப்படியே வந்து ஷேர் பண்ணுறான். ஸோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டானா? ஸோ 15 -15. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? 15 இருக்கு. 15 அப்படியே வந்து கொடுத்துட்டான். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்கான்? 2 ஸ்டெப்ஸ். சரிங்களா? இப்போ வந்து கீழே என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் மேங்கோஸ் ஈச் ஹேட் அட் தி எண்ட். ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பாருங்க இப்போ எத்தனை மேங்கோஸ் வந்துருக்குன்னு. ஃப்ரெண்ட் 1க்கு வந்து 2, ஃப்ரெண்ட் 2க்கு வந்து 2, ஃப்ரெண்ட் 3க்கு வந்து 2. அதாவது எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களோ அத்தனை மேங்கோஸ் தான் வந்துருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேங்கோஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ 15 2s வந்து இங்கே வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். எத்தனை ஸ்டெப்ஸ்? 1 2. ஸோ 2 நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த நம்பர் லைன் மூலமாக இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பண்ணுவோமா? அதாவது 30 மேங்கோஸ் வந்து இருக்கு. ஸோ கபிலன் வந்து இங்கே இருந்து ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்டுக்கு வந்து எப்படி கொடுக்குறான்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் 15 ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு மிச்சம் வந்து எவ்வளோ இருக்குது? 15 மாம்பழங்கள் வந்துருக்கு. ஸோ இங்கே பேக்வேர்ட் வரனால நம்ம வந்து என்ன போடணும்? -15 அப்படின்னு வந்து போடணும். நெக்ஸ்ட் 15லேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து திரும்ப ஷேர் பண்ணுறான். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 0வா? ஸோ இந்த 15 மேங்கோஸையும் அப்படியே வந்து ஷேர் பண்ணால் அவன் கையில் வந்து ஒன்றுமே இருக்காது. அதான் மீன் பண்ணுறாங்க 15. ஸோ எத்தனை ஸ்டெப்பு? இது ஸ்டெப் 1, இது ஸ்டெப் 2. ஸோ ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி வந்து எழுதணும்? அதாவது 30 -15 -15. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் ஸ்டேட்மெண்ட். கபிலன் ஷேர் 30 மேங்கோஸ் அமாங் 15 ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன் எத்தனை ஸ்டெப்பு? 2 ஸ்டெப்ஸ். ஈச் ஃப்ரெண்ட் காட் எத்தனை ஸ்டெப்போ அத்தனை நம்பர் ஆஃப் மேங்கோஸ் தானே வாங்கியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் வந்து எத்தனை மேங்கோ போய் சேர்ந்துச்சு? 2 மேங்கோ. சரிங்களா? ஸோ இதான் ஆன்சர். Let us summarize the above 3 examples as follows. ஸோ இப்போ மேலே பண்ணோம் பார்த்தீங்களா? இது 3ஐயும் வந்து சம்மரைஸ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் என்னது? 30 மேங்கோஸ் ஈக்குவலி ஷேர்ட் அமாங். சரிசமமாக அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பிரித்து வந்து கொடுக்குறான்.
ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க சரிங்களா ஸோ 30 வந்து 5 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பிரிக்கும் போது ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து எத்தனை மேங்கோஸ் கிடைச்சிச்சு 6 மேங்கோஸ் வந்து கிடைச்சிச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 30 மேங்கோஸ் வித் 10 ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூடிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடும்போது என்ன ஆகும் அவங்களோட பங்கு வந்து கம்மியாகும்ல ஸோ அதனால இந்த மேங்கோஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 அப்படின்னு வந்து ஆச்சு இப்போ அதே 30 மேங்கோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னும் வந்து கூடிட்டாங்க 15 நண்பர்கள் அப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களோட பங்கு வந்து இன்னும் வந்து கம்மியாகும் ஸோ 2 மேங்கோஸ் இதை கூட நினைவு வச்சுக்கலாம் நீங்க அதாவது நபர்கள் வந்து கூட கூட பங்கு வந்து கம்மியாகிட்டே வந்திருக்கும் சரிங்களா திஸ் கேன் பி ரிட்டர்னஸ் இதை வந்து எப்படி வந்து டிவிஷன்ல வந்து எழுதலாம்னு பாத்தீங்கன்னா அதாவது 30 நம்பர் ஆஃப் மேங்கோஸ் டிவைடட் பை 5 ஃப்ரெண்ட்ஸா ஸோ என்ன கிடைச்சிச்சு 6 மேங்கோஸ் ஈச் வந்து கிடைச்சிச்சு நெக்ஸ்ட் வந்து 30 மேங்கோஸ் டிவைடட் பை 10 ஃப்ரெண்ட்ஸா which gives 3 மேங்கோஸ் 30 நெக்ஸ்ட் பாருங்க டிவைடட் பை 15 gives 2 மேங்கோஸ் சரிங்களா ஸோ அதை தான் இங்கே வந்து எழுதியிருக்காங்க சரிங்களா ஈக்குவல் ஷேரிங் இஸ் மேத்தமெட்டிக்கலி கால்ட் அஸ் டிவிஷன் சரிசமமாக பிரிக்கிறோம் பார்த்தீங்களா இதை வந்து மேக்ஸில் வந்து என்னன்னு வந்து சொல்லுவோம் டிவிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் டிவிஷன்னா என்னது வகுத்தல் சரிங்களா இதை எப்படி வந்து டினோட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட சிம்பிள் ஒரு சின்ன ஸ்லீப்பிங் லைன் மாதிரி இருக்கும் மேலேயும் கீழேயும் வந்து டாட் வந்து வைப்பாங்க சரிங்களா ஸோ இதுதான் டிவிஷனுக்கான சிம்பிள் டிவிஷன் ஃபேக்ட் வந்து எப்படி வந்து இருக்கும் அதாவது அடிஷன் ஃபேக்ட் வந்து இப்படி வந்து போடுறோம்ல 3 + 4 = 7 இதே மாதிரி டிவிஷன் ஃபேக்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 இந்த சைன் வந்து வரும் அதாவது டிவிஷன் அந்த சைன் வந்து வரும் by 2 numbers is equal to 6 இந்த மாதிரி வந்து வரும் சரிங்களா ஸோ இப்போ இந்த 30 அப்படின்ற நம்பரை வந்து என்னன்னு வந்து சொல்லுவாங்க டிவிடெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த 5 வந்து இருக்கு பார்த்தீங்களா இது வந்து டிவைசர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இதை ரெண்டையும் டிவைட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் வந்து இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து கோஷியன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா ஸோ டிவிஷன்ல வந்து இன்னும் ஒன்று வரும் அதாவது இப்போ 30 டிவைடட் பை 5 அப்படின்னு வந்து போட்டோம்னா 6 டைம்ஸ் 30யா இங்க ரிமைண்டர் வந்து பாத்தீங்கன்னா ரிமைண்டரும் கிடைக்கும் டிவிஷன்ல வந்து ரிமைண்டரும் வந்து கிடைக்கும் அதாவது இங்க 4 டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் என்னென்ன டிவிடெண்ட் டிவைசர் இது வந்து என்னது கோஷியன்ட் ரிமைண்டர் சரிங்களா ஸோ டிவிஷனை பொறுத்த வரைக்கும் 4 டேர்ம்ஸ் வந்து இருக்கு let us see another example 8 divided by 4 is equal to another 2 here 8 is the dividend ஸோ இதுதான் டிவிடெண்ட் 4ன்றது வந்து டிவைசர் 2ன்றது வந்து கோஷியன்ட் சரிங்களா ஸோ இப்போ வந்து இந்த டேபிளை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க கம்ப்ளீட் தி டேபிள் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் பலூன்ஸ் டு பி ஷேர்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் பலூன் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் பேஸ்கெட்ஸ் எத்தனை கூட வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஈக்குவலாக வந்து எப்படி ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பலூன்ஸ் இன் ஈச் பேஸ்கெட் ஒவ்வொரு கூடையிலையும் வந்து எத்தனை பலூன் இருக்கு அப்படின்றத வந்து எழுதியிருக்காங்க இதோட டிவிஷன் ஃபேக்ட் வந்து ஃபைனலாக எழுதியிருக்காங்க ஸோ அதே மாதிரி ரிமைனிங் வந்து பண்ணுவோமா ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 8 பலூன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 2 பேஸ்கெட் தான் வந்திருக்கு ஸோ இதுதான் அந்த 2 பேஸ்கெட் நான் எடுத்துக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் 8 பலூனில் வந்து 1 இங்கே போடுறேன் அடுத்த 1 இங்கே போடுறேன் நெக்ஸ்ட் ரிமைனிங் வந்து 6 வந்து இருக்குமா 6ல் வந்து திரும்ப இங்கே 1 போடுறேன் இங்கே 1 போடுறேன் ஸோ 2 போட்டது போக எத்தனை இருக்கும் 4 இருக்குமா ஸோ 4ல் இங்கே 1 போடுறேன் இங்கே 1 போடுறேன் ஸோ 4 - 2வா ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது அடுத்தது 2 பலூன் வந்து இருக்கு ஸோ அதையும் வந்து திரும்ப ஆளுக்கு ஒவ்வொன்று போடுறேன் ஸோ எத்தனை இருக்கு மொத்தமாக இங்கே 4 இருக்கு இங்கே 4 இருக்கு ஈக்குவலாக வந்து பிரிச்சிருக்கேனா ஸோ நம்பர் ஆஃப் பலூன்ஸ் இன் ஈச் பேஸ்கெட் வந்து எவ்வளவு 4 ஸோ இந்த 4 பலூன் சரிங்களா ஸோ டிவிஷன் ஃபேக்ட் படி எப்படி வந்து எழுதுறது அதாவது 8 டிவிடெண்ட் டிவைடட் பை டிவைசர் வந்து 2 ஸோ gives 4 இதுதான் வந்து என்னது கோஷியன்ட் ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க 10 பலூன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் பேஸ்கெட் வந்து 5 ஸோ இதுதான் அந்த பேஸ்கெட் 1 2 3 4 5 பேஸ்கெட் ட்ரா பண்ணிட்டேன் இப்போ 10 பலூன் வந்து இருக்கா ஸோ ஆளுக்கு ஒவ்வொன்றா போடுறேன் அந்த பேஸ்கெட்டில் ஸோ 5 பலூன் போட்டுட்டேனா ஸோ 10 - 5 வந்து என்னது 5 தான் ஸோ இப்போ 5 பலூன்ஸ் இருக்கு அதையும் திரும்ப அந்த பேஸ்கெட்குள்ளே வந்து போடுறேன் ஸோ 1 2 3 4 5 அதையும் போட்டுட்டேன் ரிமைனிங் என்கிட்ட பலூனே வந்திருக்காது 0 ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து பாருங்க எத்தனை பலூன் வந்து ஒவ்வொரு பேஸ்கெட்டில் வந்திருக்கு 2 பலூன் வந்திருக்கு ஸோ இங்கே 2 போட்டுக்கோங்க ஸோ இதோட டிவிஷன் ஃபேக்ட் வந்து எப்படி எழுதுறது டிவிடெண்ட் 10 டிவைடட் பை டிவைசர் 5 gives 2 ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 15 பலூன்ஸ் கொடுத்துருக்காங்க 3 பேஸ்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 3 கூட
ஸோ இதை எப்படி பிரிக்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து 15 இருக்கா, ஒவ்வொரு பாஸ்கெட்லையும் ஒவ்வொரு பலூன் போட்டாச்சு. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 12 வந்துருக்கு. திரும்ப வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று போட்டாச்சு. 12 மைனஸ் 3 9 வந்துருக்கு. திரும்ப ஒவ்வொன்றிலையும் போட்டாச்சு. 9 மைனஸ் 3 6ஆ. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொன்று போட்டாச்சு. 6 மைனஸ் 3 3. நெக்ஸ்ட் 3 இருக்குது, அந்த 3யும் பிரித்து போட்டாச்சு. அடுத்து 0 போடுறதுக்கு வந்து பலூன் வந்து இல்லை. ஸோ இப்போ கவுண்ட் பண்ணுங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் பலூன் வந்து ஒரு பாஸ்கெட்டில் வந்துருக்குன்னு 5. சரிங்களா? 5 வந்து ஈக்குவலாக வந்து பிரித்து போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்படின்னானது டிவைடண்ட் divided by divisor is equal to quotient. இப்போ 30 divided by 6. ஸோ 6 basket வந்து இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொன்றா போட்டாச்சு. 30 minus 6 வந்து 24. அடுத்து ஒவ்வொன்றா போட்டாச்சு. 24 minus 6 வந்து எவ்வளவு? 18. 18 அடுத்து minus 6 12. 12 minus 6 6. 6 minus 6 எவ்வளோ கிடைக்கும்? 0. ஸோ ஒவ்வொரு இதுலையும் எத்தனை வந்திருக்கு? 5 பலூன்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ 30 divided by 6 is equal to என்னது? 5. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். Can you share 2 mangoes among 5 of your friends? No. That means the dividend should always be greater than the divisor. ஸோ இந்த ப்ராப்ளம் படி பார்த்தோன்னா இப்போ 2 மாம்பழம் தான் வந்திருக்கு, 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. சரிங்களா? அந்த 5 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த 2 மாம்பழத்தை வந்து பகிர்ந்து வந்து கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. வெட்டி வேணா கொடுக்கலாம், அதுவும் வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரிங்களா? ஸோ அப்படியே வந்து கொடுக்கணும்னா கொடுக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா எப்பயும் வந்து நம்ம டிவிடெண்ட் வந்து இருக்கு பார்த்தீங்களா, டிவைசரோட பெரிய நம்பராக வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி இருந்தால் ஈஸியாக வந்து டிவைட் பண்ணலாம். This means that the dividend should always be greater than the divisor. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் வந்து என்னது? டிவிடெண்ட். இந்த நம்பர்ஸ் எல்லாமே இங்கே உள்ள டிவைசரோட கிரேட்டர் நம்பராக வந்து இருக்கு பாருங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் குரூப்பிங். குரூப்பிங்னா கூறு போடுறது. சரிங்களா? டிவிஷன் கேன் ஆல்சோ பி டன் பை ஈக்குவல் குரூப்பிங். வகுத்தல வந்து ஈக்குவல் குரூப்பிங் மெத்தட்லையும் வந்து நம்ம வந்து கேரி அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். திஸ் இஸ் ரங்கம்மா ஷாப். இந்த கடை யாரோடது? ரங்கம்மாவோடது. சரிங்களா? ஷீ யூஸ் டு அரேஞ்ச் த வெஜிடபிள்ஸ் இன் ஈக்குவல் குரூப்ஸ் கால்ட் அஸ் கூறு டு செல் தம். அவங்க எப்படி வந்து அந்த காய்கறிகளை வந்து விற்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கூறு போட்டு விற்பாங்களாம். சரிங்களா? ஸோ கூறு அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ரங்கம்மா ஹேஸ் 40 lemons and arranged 5 lemons in each group. Shall we find the number of groups by grouping the lemons? ரங்கம்மா சரிங்களா, அவங்களோட கடை. சரிங்களா? அவங்க 40 எலுமிச்சம்பழம் வச்சிருக்காங்க. அதை எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு குரூப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 5 லெமனா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்க 1 2 3 4 5. ஸோ அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5. சரிங்களா? ஸோ இப்படி ஒவ்வொரு குரூப்பாக 5 லெமனாக வந்து பிரித்து வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் குரூப்ஸ் வந்துருக்கு? இது வந்து குரூப் 1, இது குரூப் 2, இது குரூப் 3, குரூப் 4, குரூப் 5, குரூப் 6, குரூப் 7, குரூப் 8. சரிங்களா? ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் குரூப்ஸ் வந்துருக்கு? 8 குரூப்ஸ். 8 குரூப்ஸ் வந்துருக்கு. ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 5 லெமன்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இப்படி வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 40 டிவைடட் பை 5 gives 8. அப்படி இல்லைனாலும் 40 டிவைடட் பை 8 இந்த நம்பரை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து இது இப்படியே கிடைக்கும் 5. ஷோ திஸ் இன் தி கிவன் நம்பர் லைன். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்பர் லைன் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் குரூப்னு எடுத்தோன்னா அதில் வந்து 5 பழங்கள் வந்திருக்கா? சரிங்களா? ஸோ செகண்ட் குரூப் இதுலேயும் வந்து பாருங்கள் 6 7 8 9 10 இதுலேயும் வந்து 5 பழங்கள் வந்திருக்கும். தேர்ட் குரூப்லேயும் 5 பழங்கள். ஃபோர்த் குரூப்பில் வந்து எத்தனை இருந்துச்சு? 5 பழம். ஃபிஃப்த் குரூப்பில் 5 பழம். சிக்ஸ்த் குரூப்பில் 5 பழம். செவன்த் குரூப்பில் 5 பழம். 8th குரூப்லையும் 5 பழம். ஸோ இந்த 5 இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்தையும் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வந்து கிடைக்கும்? 40 வந்து கிடைக்கும். எவ்வளோ நம்பர் ஆஃப் குரூப்ஸ் வந்துருக்கு? 1 2 3 4 5 6 7 8. அதாவது ஜம்ப்ஸ் இல்லை லீப்ஸ் அதே மாதிரி தான் குரூப்ஸ்னாலும் அதை தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ 8
8 groups, ஒவ்வொரு groupஸ்க்கு வந்து 5 பழம். ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ இருக்கு 40. சரிங்களா? The number statement can be written as 40 divided by 5 is equal to another 8. Problem number 2. Rangama has 36 coconuts and arranged them into groups of 4 each. Find the number of groups. ரங்கம்மா கிட்ட வந்து 36 அது என்ன தேங்காய் வந்து இருக்கான். சரிங்களா? அதை வந்து குரூப்பாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 4 நாளாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க 4 இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது 1 2 3 4 இது வந்து ஒரு நாளா, இது வந்து ஒரு குரூப்பாக வச்சுக்குவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு குரூப்பா 1 2 3 4. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு குரூப்பு. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு குரூப்பு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு குரூப்பு. இது ஒரு குரூப்பு. 1 2 3 4 இது ஒரு குரூப்பு. 1 2 3 4 இது ஒரு குரூப்பு. ஸோ இப்போ வந்து குரூப் பண்ணியாச்சு. இதை பார்க்கும்போது 2 கோகோனட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ தெரியாமல் கொடுத்துருக்காங்களா இல்லை பர்பஸாக வந்து கொடுத்துருக்காங்களான்றது தெரியல. இருந்தாலும் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணலாம். சரிங்களா? த நம்பர் லைன் கேன் பி ட்ரான் அஸ். இப்போ நம்பர் லைன் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இப்படியே போயிட்டு 16 வருமா? ஸோ இப்படியே கண்டினியூ ஆகிட்டு 20 வரும். நெக்ஸ்ட் இதே கண்டினியூ ஆகிட்டு 24 28 32 36 இந்த மாதிரி வந்து வரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து எப்படி வந்து லைன் நம்பர் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு வந்து 4ஆ, ஸோ 0 இருந்து 4. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அடுத்த 4 1 2 3 4ஆ, அடுத்து 4, அடுத்து 4 4 4 4 4 அதாவது 32. சரிங்களா? ஸோ 32லேருந்து அடுத்து 4 இப்படி வந்து இருக்கும். சரிங்களா? நம்பர் லைன் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணால் டோட்டலாக வந்து எத்தனை குரூப்ஸ் வந்து இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 குரூப்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ 36 டிவைடட் பை 4ஆ, ஒவ்வொரு குரூப்லேயும் 4 தேங்காய் வந்து இருக்கு. ஸோ இந்த படி வந்து பிரிச்சோன்னா நம்மளுக்கு வந்து 9 குரூப்ஸ் வந்து கிடைக்குது. ஒன்றும் இல்லை, இந்த லைன் நம்பர் வந்து போட்டுக்கோங்க 1 2 3 4. ஸோ ஃபர்ஸ்ட் ஜம்புக்கு வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 2 3 4 அடுத்து வந்து 88க்கு வந்து போகும். ஸோ இப்படி மேலே வந்து நோட் பண்ணிகிட்டே வரணும் எவ்வளோ நம்பர் ஆஃப் குரூப்ஸ் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ரங்கம்மா ஹாஸ் காட் 48 gooseberries and arranges them into groups of 6 each. Find the number of groups. ஸோ இங்கே வந்து 48 நெல்லிக்காய் வந்து இருக்குது. சரிங்களா? இதை வந்து ஆறாக வந்து குரூப் பண்ணுறாங்க, கூறு போடுறாங்க. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் குரூப்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ 6னா ஃபஸ்ட் வந்து பாருங்கள் 1 2 3 4 5 6. ஸோ இது வந்து ஒரு குரூப்பு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து அப்படி பண்ணிடலாமா? ஸோ இங்கேயும் வந்து அப்படியே பண்ணலாம். ஸோ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க இங்கேயும் ஸோ இந்த ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 6 கூஸ்பெரிஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ டோட்டலாக எத்தனை குரூப் பண்ணியிருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8. டோட்டலாக வந்து நம்பர் ஆஃப் குரூப்ஸ் வந்து என்னது? 8 குரூப்ஸ். ஸோ இதை வந்து நம்பர் லைன் மூலமாக எப்படி வந்து ட்ரா பண்ணுறது? இல்லாமா ஃபர்ஸ்ட் வந்து 0 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே 24 வந்து போட்டுக்கிறேன். சரிங்களா? 6 12 18 24 நெக்ஸ்ட் என்ன வரும்? 30 36 42. இதுக்குள்ளே இருக்க நம்பரையும் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. டைம் வந்து ஜாஸ்தி எடுக்கிறதுனால நான் வந்து எழுதலை. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் குரூப்பில் வந்து எவ்வளோ கூஸ்பெரிஸ் இருக்குது? 1 2 3 4 5 6ஆ. ஸோ இப்படி ஒரு ஜம்ப். அடுத்து வந்து 1 2 3 4 5 6ஆ. ஸோ இங்கே ஒரு ஜம்ப் 1 2 3 4 5 6ஆ. ஸோ இப்படியே வந்து 6 6ஆக வந்து கவுண்ட் பண்ணி இப்படி ஜம்ப் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 42லேருந்து 1 2 3 4 5 6 48க்கு வந்து வரும். சரிங்களா? இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் கூஸ்பெரிஸ். ஸோ எத்தனை ஸ்டெப் வந்து எடுத்திருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 ஸ்டெப் வந்து எடுத்திருக்கோம். அதாவது 48 கூஸ்பெரிஸ். இதை வந்து எப்படி வந்து குரூப் பண்ணியிருக்கோம்? 6 6ஆக வந்து குரூப் பண்ணியிருக்கோம்.
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8 சரிங்களா. ஸோ 8 groups. Problem 4. Find few other ways that Rangama can group these 48 gooseberries and write the number statement. சரிங்களா. ஸோ இங்கே வந்து எப்படி வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்து இந்த 48 கூஸ்பெரிஸை வந்து பிளேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 48 கூஸ்பெரி வந்து இருக்கு. ஒரு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 48 வந்து பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா எத்தனை குரூப் வந்து ஃபார்ம் ஆகும்? ஒரே ஒரு குரூப் தான் ஃபார்ம் ஆகும். 48 கூஸ்பெரி வந்து இருக்கு. ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து நான் வந்து 24 கூஸ்பெரிஸ் வந்து பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எத்தனை குரூப் வந்து கிடைக்கும்? 2 குரூப் வந்து கிடைக்கும். 48 கூஸ்பெரி வந்து இருக்கு. ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 கூஸ்பெரி வந்து பிளேஸ் பண்ணுறேன். ஸோ எத்தனை குரூப்ஸ் வந்து எனக்கு வந்து ஃபார்ம் ஆகும்? அதாவது 16 குரூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ 48 கூஸ்பெரி வந்து இருக்கு. ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து 16 கூஸ்பெரி வந்து பிளேஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து எத்தனை குரூப் வந்து ஃபார்ம் ஆகும்? 3 குரூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். 48 கூஸ்பெரி வந்து இருக்கு. ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து 4 கூஸ்பெரி பிளேஸ் பண்ணேன்னா 12 குரூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். 48 கூஸ்பெரி வந்து இருக்கு. ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து 12 கூஸ்பெரி வந்து பிளேஸ் பண்ணால் 4 குரூப் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா. 48 கூஸ்பெரி வந்து இருக்கு. ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து பிளேஸ் பண்ணால் 24 வந்து ஃபார்ம் ஆகும். 24 குரூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். 48 கூஸ்பெரி வந்து இருக்கு. ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரித்து வச்சிருந்தேனாலும் 48 குரூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா. 48 கூஸ்பெரி வந்து இருக்கு. ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து 6 கூஸ்பெரிஸ் பிளேஸ் பண்ணால் 8 குரூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். 48 கூஸ்பெரி வந்து இருக்கு. ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து 8 கூஸ்பெரிஸ் பிளேஸ் பண்ணால் 6 குரூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஸ்டேட்மெண்ட்ஸ். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் A. டிவைட் 8 balls into a group of 2 each. ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து 2 பால் இருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு. டோட்டலாக வந்து எத்தனை குரூப் வந்திருக்கு? 1 2 3 4 4 குரூப்ஸ் வந்திருக்கு. ஸோ 8 டிவைடட் பை 2 வந்து என்னது? 4. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டிவைட் 15 ஆரஞ்சஸ் இன்டு அ குரூப் ஆஃப் 3 ஈச். 15 ஆரஞ்சு வந்து இருக்கு. 3 குரூப் பண்ணணும். சரிங்களா. ஸோ இது வந்து 1 ஒரு குரூப்பு, இது இன்னொரு குரூப்பு, இது இன்னொரு குரூப்பு. ஸோ எத்தனை குரூப் வந்திருக்கு? 1 2 3 4 5. அதாவது 15 ஆரஞ்சஸை வந்து 3 பிரிச்சோம்னா எத்தனை குரூப் வந்து ஃபார்ம் ஆகுது? 5 குரூப் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டிவைட் 20 கப்ஸ் இன்டு குரூப் ஆஃப் 5 ஈச். 20 கப் வந்து இருக்கு. ஒரு குரூப்ல வந்து 5 கப் வந்து இருக்கணும். ஸோ எப்படி வந்து பிரிக்கிறது? ஸோ இந்த மாதிரி வந்து பிரிக்கலாமா? ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து 5 கப் வந்திருக்கா. ஸோ இது குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4. ஸோ 20 டிவைடட் பை 5 எத்தனை குரூப் வந்திருக்கு? 4 குரூப் வந்திருக்கு. ஸோ 4. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனை பத்தி பார்க்க போறோம். எப்படி வந்து ஒன்னுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டடா வந்து எப்படி இருக்கு, எப்படி வந்து ரிவர்ஸ் ஆபரேஷனுக்கு வந்து சர்வ் பண்ணுது அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து ஒரு டிவிஷன் ஃபேக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 8 டிவைடட் பை 2 என்ன ஆன்சர் வந்து கிடைக்கும்? 4 வந்து கிடைக்கும். சரிங்களா. அதாவது 8ன்ற நம்பரை வந்து 2 வந்து பிரிச்சோம்னா எத்தனை குரூப்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்? 4 குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதோட டிவிஷன் ஃபேக்ட். சரிங்களா. ஸோ இதை எக்ஸாம்பிள் மூலமா வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ரோஜா has 8 chocolates. She divides them among 2 of her friends. How many chocolates would each friend get? அதாவது ரோஜா கிட்ட வந்து எத்தனை மிட்டாய் வந்து இருக்கு? 8 மிட்டாய் வந்து இருக்கு. சரிங்களா. ஸோ அவ வந்து அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்றா. சரிங்களா. ஸோ அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளவு வந்து கிடைக்குது? 4 சாக்லேட்ஸ் வந்து கிடைக்குது. சரிங்களா. அதாவது 2 குரூப்ஸ், ஒரு குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா 4 சாக்லேட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் படி எப்படி எழுதலாம்? அதாவது 2 இன்டூ 4, 2 குரூப்ஸா. ஸோ 4 இன்டூ 4. ஸோ 2 4s தான் என்னது? 8. அதாவது இந்ததோட அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆப்ரேஷன் வந்து இது வந்து இருக்கு பாருங்க. அதாவது 8 டிவைடட் பை 2 வந்து பண்ணோம்னா 4 வந்து கிடைக்குது. அதே மாதிரி 4 இன்டூ 2 வந்து போட்டீங்கன்னா இந்த பெரிய நம்பர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது 8 அப்படி வந்து கிடைக்கும். சரிங்களா. ஸோ இங்க என்ன சொல்லிருக்காங்க? இட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆர் ரிவர்ஸ் ஆப்ரேஷன்ஸ். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆப்ரேஷன்ஸ் தான். சரிங்களா. ஸோ 2 4s are 8. அதே மாதிரி 8. கன்சிடர் தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தீஸ் 10 ஃப்ளவர்ஸ். இங்க வந்து 10 பூக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கே வந்து பாருங்க எத்தனை குரூப்ஸ் வந்து இருக்கு, அதாவது 5 குரூப்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது 1 2 3 4 5 சரிங்களா, 5 குரூப்ஸ். ஈச் குரூப் ஹேஸ் 2 ஃப்ளவர். ஸோ 2 into 5 வந்து 10 சரிங்களா. ஸோ டிவிஷன் ஃபேக்ட் படி வந்து எழுதணும்னா எப்படி வந்து எழுதுறது, அதாவது 10 பூக்கள் வந்து இருக்கு, ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து 2 2 வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை குரூப்ஸ் வந்து கிடைக்கும், 1 2 3 4 5. ஸோ 5 குரூப்ஸ் வந்து கிடைக்கும். இதே இது வந்து வேற விதமாகவும் எழுதலாம் சரிங்களா. அதாவது 10 பூக்கள் வந்து இருக்கு, அதை வந்து 2 குரூப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஈச் குரூப் ஹேஸ் 5 ஃப்ளவர்ஸ் சரிங்களா. அதாவது 10 divided by 5 is equal to 2 சரிங்களா. ஸோ 2 விதமாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஃபேக்ட் வந்து எழுதலாம். ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்டுக்கு வந்து 2 விதமாக டிவிஷன் ஃபேக்ட் வந்து எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 5 groups of 2 flowers make 10 flowers. 5 குரூப் வந்து இருக்கு, 5 குரூப்பில் வந்து ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து 2 ஃப்ளவர் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா 5 times 2 which is equal to 10. 2 groups of 5 flowers make 10 flowers. இதே மாதிரி 2 குரூப் வந்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒவ்வொரு குரூப்லேயும் 5 ஃப்ளவர் வந்து வச்சிங்கன்னா அது மூலமாகவும் 10 வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்க இது அப்படியே வந்து மாறி வந்து இருக்கு சரிங்களா. மல்டிப்ளிகேஷனில் வந்து இப்படி வந்து மாறி வந்து வரும். அதாவது 5 2s are 10, 2 5s are 10 அந்த மாதிரி வந்து எழுதலாம். 10 flowers can be put into 5 groups of 2 flowers each. இப்போ 10 பூக்கள் வந்து இருக்குன்னா அதை வந்து 5 குரூப்பாக வந்து பிரிக்கலாம். எப்படி, ஒவ்வொரு குரூப்புக்கும் 2 பூவாக வந்து பிரிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டிவிஷன் ஃபேக்ட். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 flowers can be put into 2 groups of 5 flower each. அதே மாதிரி 10 குரூப் இருந்துச்சுன்னா 2 குரூப் இந்த மாதிரி பிரித்து ஒவ்வொரு குரூப்புக்கும் 5 ஃப்ளவரை வந்து போடலாம். ஸோ 10 divided by 2 வந்து என்னது 5 சரிங்களா. டிவிஷன் ஃபேக்ட் ஃபார் மல்டிப்ளிகேஷன் டேபிள் 2. இங்கே வந்து 2 டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் படி எப்படி வந்து கொடுத்துருக்காங்க, 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10, 6 2s are 12, 7 2s are 14, 8 2s are 16, 9 2s are 18 and 10 2s are 20. இங்கே வந்து டிவிஷன் ஃபேக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவிஷன் ஃபேக்ட் வந்து எப்படி வந்து எழுதலாம், அதாவது மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து ஆர்ஹெச்எஸ்ல வந்து கிடைக்குது பார்த்தீங்களா ரைட் ஹேண்ட் சைடில், அதை வந்து இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எழுதிக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இங்கே 2 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நம்பர்ஸ், இதை வந்து அப்படியே வந்து இன்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க, அதுதான் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. இங்கே பாருங்க 2 divided by 2 is equal to 1. ஸோ இருக்கா, அதே மாதிரி 4 divided by 2 is equal to 2. இங்கே வந்து டிவைடட் சிம்பிள் வந்து வரணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 6 divided by 2 is equal to 3. அதே மாதிரி 8 divided by 2 is equal to 4. 10 divided by 2 is equal to 5. 12 divided by 2 is equal to 6. ஸோ இந்த மாதிரி 14 divided by 2 is equal to 7. 16 divided by 2 is equal to 8. 18 divided by 2 is equal to 9. 20 divided by 2 is equal to 10. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2 4 6 8 10 இப்படி எழுதிக்கிட்டாங்க. அடுத்து வந்து காமனாக வந்து 2னால மல்டிப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கிடைக்குது. எப்போ வந்து கிடைக்குது, அதாவது 2 divided by 1, 4 divided by 2, 6 divided by 3, 8 divided by 4, 10 divided by 5. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்சர் வந்து 2 2 2 அப்படின்னு வந்து கிடைக்குது பாருங்க சரிங்களா. ஸோ 18 divided by 9, 20 divided by 10. ஸோ எல்லா வேல்யூஸும் 2 அப்படி மாதிரி கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்டுக்கான டிவிஷன் ஃபேக்ட்ஸ் சரிங்களா. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் தி டிவிஷன் ஃபேக்ட் ஃபார் தி மல்டிப்ளிகேஷன் டேபிள் 3. ஸோ 3 டேபிள்ஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கான டிவிஷன் ஃபேக்டை வந்து எழுத சொல்லியிருக்காங்க சரிங்களா. எழுதுவோமா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், 1 into 3 வந்து 3 வந்து கொடுத்துருக்காங்க. டிவிஷன் ஃபேக்ட் வந்து எழுதணும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், அதாவது பிக் நம்பர் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து டிவிஷனில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து போடணும், அதாவது 3. நெக்ஸ்ட் வந்து டிவைடட் சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த 3னால டிவைட் பண்ணுறேன். ஸோ 3 divided by 3 வந்து என்ன கொடுக்கும், 1 வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த 6 divided by 3 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 2 கிடைக்கும். அதே மாதிரி 9 divided by இங்கே இருக்க 3 வந்து போட்டுக்கோங்க, தட் gives 3. ஸோ இப்படியே வந்து ரிப்பீட் பண்ணுவோமா, 12 divided by 3 gives 4. 15 divided by 3 gives 5. 18 divided by 3 gives 6. 21 divided by 3 gives 7. 24 divided by 3 gives 8. 27 divided by 3 gives 9. 30 divided by 3 gives 10.
ஸோ இங்கே எல்லாத்தையும் வந்து 3னால டிவைட் பண்ணுறோம் சரிங்களா. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, நம்பர்ஸ் வந்து அசனிங் ஆர்டர்லேருந்து கிடைக்குது, 1லேருந்து 10 வரைக்கும் கிடைக்குது சரிங்களா. ஸோ இப்போ டிவிஷன் ஃபேக்ட் 1 இது. ஸோ இப்போ வந்து செகண்ட் டிவிஷன் ஃபேக்ட் வந்து எழுதலாம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜர் நம்பரை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து போட்டுக்கோங்க. இப்போ டிவைடட் பை, இப்போ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு பார்த்தீங்களா இந்த நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 இதனால டிவைட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ டிவைட் பண்ணனா என்ன கிடைக்கும், 3 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 3. நடுவில் இருக்க நம்பர் வந்து கிடைக்கும் சரிங்களா. அதே மாதிரி இப்போ 6 டிவைடட் பை இங்க இருக்க 2 டிவைட் பண்ணனா என்ன கிடைக்கும், நடுவில் இருக்க 3 தான் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இப்போ 9 டிவைடட் பை 3 gives 3. நெக்ஸ்ட் வந்து என்னது, 12 டிவைடட் பை 4 gives 3. நெக்ஸ்ட் 15 டிவைடட் பை 5 5 gives 3 இந்த 3. நெக்ஸ்ட் 18 டிவைடட் பை 6 gives 3. 18 divided by 6 gives 3. Next வந்து 21 divided by 7 gives 3. 7 gives 3. 24 divided by 8 gives 3. Next வந்து 27 divided by 9 gives 3. Next 30 divided by 10 gives 3. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டேபிளை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. Construct the division fact for the multiplication tables 4. இங்க 4 டேபிள் வந்து கொடுத்திருக்காங்க, இதுக்கான டிவிஷன் ஃபேக்ட் வந்து எழுத சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸா பார்த்த மாதிரி தான் அதே மாதிரி ஸ்டெப்ஸை வந்து ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து என்னது, மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ டிவிஷன் ஃபேக்ட் 1 இது எப்படி எழுதுறது, இப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க. அதாவது 4 சிம்பிள் வந்து டிவிஷனுக்கு வந்து டிவைடட் வரும், 4 divided by 4 is equal to 1. நெக்ஸ்ட் வந்து 8 divided by 4 is equal to 2. Next வந்து 12 divided by 4 is equal to 3. 16 divided by 4 is equal to 4. 20 divided by 4 is equal to another 5. So அதே மாதிரி 24 divided by 4 is equal to 6. 28 divided by 4 is equal to 7. 32 divided by 4 is equal to 8. 36 divided by 4 is equal to 9. And 40 divided by 4 is equal to another 10. So இது வந்து division fact 1. இப்போ second division fact. இதை வந்து எப்படி எழுதலாம், first வந்து இந்த big number வந்து எழுதிக்கலாமா. So 4 divided by, இப்போ வந்து first columnல உள்ள numbers இப்போ வரிசையா வந்து எழுதுங்க. 4 divided by 1 வந்து என்ன கிடைக்கும், செகண்ட் காலம்ல உள்ள நம்பர்ஸ் வந்து அப்படியே வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ 4 தான் செகண்ட் காலம்ல வந்து எல்லா இடத்துலையும் வந்து இருக்கு, இந்த 4 வந்து அப்படியே வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, 8 divided by 2 is equal to 4. நெக்ஸ்ட் 12 divided by 3 is equal to 4. 16 divided by 4 is equal to 4. 20 divided by 5 is equal to 4. நெக்ஸ்ட் வந்து என்னது, 24 divided by 6 is equal to 4. 28 divided by 7 is equal to 4. 32 divided by 8 is equal to 4. 36 divided by 9 is equal to 4. நெக்ஸ்ட் வந்து என்னது, 40 divided by 10 is equal to 4. சரிங்களா. ஸோ இங்க வந்து பாருங்க 1 2 3 4 இப்படியே வந்து அசனிங் ஆர்டர்ல நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இங்க வந்து 4 வந்து அப்படியே வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, மல்டிப்ளிகேஷன் டேபிள் 5க்கான டிவிஷன் ஃபேக்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி வந்து எழுதுறது, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிவிஷன் ஃபேக்ட் வந்து என்ன பண்ணணும், அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணணுமா, சைனை மட்டும் மாத்திட்டு. அதாவது 5 divided by 5 gives 1 இந்த 1. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி 10 divided by 5 gives 2. Next 15 divided by 5 gives 3. 20 divided by 5 gives 4. 25 divided by 5 gives 5. 30 divided by 5 gives 6. 35 divided by 5 gives 7. 40 divided by 5 gives 8. 45 divided by 5 gives 9. 50 divided by 5 gives 10. ஸோ இப்போ வந்து செகண்ட் டிவிஷன் ஃபேக்ட் எப்படி வந்து எழுதுறது,
அதாவது பெரிய நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க டிவைடட் பை இப்போ வந்து காலம் 1ல உள்ளதை அப்படியே வந்து போட்டிங்கன்னா காலம் 2ல உள்ள நம்பர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கிடைக்கும். அதாவது 5 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு என்னது 5. நெக்ஸ்ட் வந்து 10 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் வந்து என்னது 15 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு என்னது இந்த 5. ஸோ இப்படியே வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. 20 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 5. Next 25 divided by 5 is equal to 5. 30 divided by 6 is equal to 5. 35 divided by 7 is equal to 5. Next one, 40 divided by 8 is equal to 5. 45 divided by 9 is equal to 5. 50 divided by 10 is equal to 5. சரிங்களா? Construct the division fact for the multiplication tables 10. So multiplication tables 10 வந்து கொடுத்திருக்காங்களா அதுக்கான division fact வந்து எழுத சொல்லிருக்காங்க. So first வந்து எப்படி எழுதுறது இப்படியே reverse சரிங்களா 10 divided by 10 is equal to 1. 20 divided by 10 is equal to 2. So இப்படியே reverse பண்ணி continuous வந்து எழுதுங்க. 10 divided by 10 is equal to 1. 20 divided by 10 is equal to 2. Next வந்து என்னது 30 divided by 10 is equal to 3. 40 divided by 10 is equal to 4. 50 divided by 10 is equal to 5. 60 divided by 10 is equal to 6. 70 divided by 10 is equal to 7. 80 divided by 10 is equal to 8. 90 divided by 10 is equal to 9. And 100 divided by 10 is equal to another 10. So next one the division fact வந்து 2. Big numbers first வந்து எழுதிரணும். Second வந்து column 1ல கொடுத்திருக்க numbers இந்த 1 2 3 4 5 இருக்கு பாத்தீங்களா இத எழுதிக்கோங்க. சோ இது வந்து என்ன ஆன்சர் வந்து கொடுக்கும் இந்த செகண்ட் காலம்ல உள்ள 10 வந்து அப்படியே வந்து கொடுக்கும் சரிங்களா. சோ எப்படி வந்து எழுதணும் 10 divided by 1 is equal to 10. Next வந்து என்னது 20 divided by 2 is equal to 10. 30 divided by 3 is equal to 10. 40 divided by 4 is equal to 10. 50 divided by 5 is equal to 10. 60 divided by 6 is equal to 10. 70 divided by 7 is equal to 10. 80 divided by 8 is equal to 10. 90 divided by 9 is equal to 10. And 100 divided by 10 is equal to 10. சரிங்களா? ஸோ இங்க வந்து நோட் பண்ணீங்கன்னா இந்த டிவிஷன் ஃபேக்ட் வந்து பாருங்க ரெண்டுமே வந்து ஒன்னா வந்திருக்கு பாருங்க சரிங்களா. Find the quotient of the following. 12 divided by 4 is equal to. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 12 வந்து 4ஆல டிவைட் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள் மூலமா எப்படி சொல்றது அப்படின்றத வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இங்க வந்து சின்ன நம்பர் வந்து என்ன கொடுத்திருக்காங்க 4 வந்து கொடுத்திருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து 4 வந்து சொல்லுங்க சரிங்களா. until the product வந்து 12 எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ எப்படி வந்து சொல்லலாம் 1 4s are 4, 2 4s are 8, 3 4s are 12. ஸோ இங்க வந்து பாருங்க ப்ராடக்ட் வந்து 12 வந்து கிடைச்சிருச்சுல. ஸோ இதோட நிப்பாட்டுங்க சரிங்களா. ஸோ dash 4s are 12, 3 4s are 12ல. ஸோ இந்த 3ன்றது தான் வந்து என்னது கோஷியன்ட் சரிங்களா. ஸோ 12 divided by 4 is equal to என்னது 3. அதே மாதிரி இந்த சம் வந்து பண்ணுவோமா 25 divided by 5 வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ 5 டேபிள் வந்து சொல்லுங்க எது வரைக்கும் சொல்லணும் அதாவது ப்ராடக்ட் வந்து 25 கிடைக்கிற வரைக்கும் சொல்லணும். ஸோ சொல்லுவோமா 1 5s are 5, 2 5s are 10, 3 5s are 15, 4 5s are 20, 5 5s are 25. ஸோ ப்ராடக்ட் வந்து இங்க கொடுத்துருக்க 25 வந்து கிடைச்சிருச்சு. ஸோ எப்போ வந்து கிடைச்சிருக்கு 5 5s are 25. ஸோ 25 வந்து 5னால டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து என்னது 5 சரிங்களா. ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிளை வந்து யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண வந்த ஆன்சர் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க டிவைட் அண்ட் ஃபைண்ட் தி கோஷியன்ட். டிவைட் பண்ணி இந்த கோஷியன்ட் வந்து கேட்டிருக்காங்க 20 டிவைடட் பை 4 சரிங்களா. ஸோ இதை வந்து எப்படி வந்து செய்யலாம் ஸோ இந்த ஏற்கனவே பார்த்த ப்ரொசீஜர் படி வந்து செய்யலாமா. ஸோ இதில் வந்து சின்ன நம்பர் வந்து என்னது 4. ஸோ 4 டேபிள் வந்து சொல்லுங்க until we get 20 சரிங்களா. ஸோ 1 4s are 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20. ஸோ 20 ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருச்சு. இங்க கொடுத்துருக்க ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருச்சு. எப்போ வந்து கிடைச்சிச்சு அதாவது 5 4s are 20. ஸோ 20 divided by 4 வந்து என்னது 5.
ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 10 டிவைடட் பை 2 வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து சின்ன நம்பர் வந்து 2. ஸோ 2 டேபிள் வந்து சொல்லுங்க until we get the product 10. சரிங்களா? ஸோ 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10. ஸோ இங்க 10 வந்து கிடைச்சிருச்சு. நம்ம தேவையான ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருச்சு. எப்போ கிடைச்சிச்சு? அதாவது 5 மல்டிப்ளை பண்ணும்போது கிடைச்சிச்சு. சரிங்களா? ஸோ 5 டைம்ஸ். ஸோ 10 டிவைடட் பை 2 வந்து என்னது 5. இதே மாதிரி இந்த ஸ்டெப்ஸை வந்து அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்ப்போமா 24 டிவைடட் பை 3. ஸோ என்ன பண்ணணும் 3 டேபிள் வந்து சொல்லணும். எப்போ வந்து 24 கிடைக்குது அப்படின்றது வந்து பாருங்க. அதாவது 3 8s are 24. ஸோ 3 வந்து 8ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 24 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து என்னது 8. ஸோ இப்போ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிவர்ஸில் தானே கிடைக்கும். ஸோ இங்கே வந்து 8. அதே மாதிரி 10 டிவைடட் பை 10. ஒரு நம்பரை அதே நம்பர்னால டிவைட் பண்ணா ஆன்சர் வந்து 1 தான் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க 30 டிவைடட் பை 5. 5 டேபிள் வந்து சொல்லுங்க. எப்போ வந்து 30 கிடைக்குதுன்னு வந்து பாருங்க. 5 6 ஆர் 30யா? ஸோ 30 வந்து 5 டிவைட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வந்து கிடைக்கும்? கோஷியண்டா வந்து 6 வந்து கிடைக்கும். ஸோ இங்க 6 வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 14 டிவைடட் பை 2. சரிங்களா? அதாவது 2 into 7 தான் வந்து பாத்தீங்கன்னா 14. ஸோ 14 2 டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து என்னது 7. தேங்க்யூ கிட்ஸ்.